ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேசிபியோட சீட் அசம்பிளி. ஸோ இது என்னென்ன மாடலுக்கு வரும், எதுக்கு யூஸ் ஆகும், ஆல்ட்ரேஷன் பண்ணி போடலாமா அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வர சீட் அசம்பிளி எல்லாம் மொத்தமாக 3DXக்கு லேட்டஸ்ட் மாடலுக்கு போடுற மாதிரி ஆப்ஷன்ல தான் வரும். இதெல்லாம் 3DXக்கு தனி, லேட்டஸ்ட்டுக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதான் கிடையாது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். 3DXக்கு யூஸ் பண்ணலாம், லேட்டஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற பொறுத்து தான். ஹோல்ஸ் நமக்கு ஒரே சேமா வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அதே 3Dக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போடணும். பட்டக்காரங்க, மெக்கானிக்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க ஆல்ட்ரேட் பண்ணி போடுறது பெட்டர் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 0ல இருந்து 130 kg வரைக்கும் வெயிட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை வச்சு நீங்க புஷ்அப் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வர லேட்டஸ்ட் சீட்ல எல்லாம் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சைட்ல வர்றது எப்பவும் போலதான். சைட்ல வர்ற ரொட்டேட் வந்து எப்பவும் ஆர்டினரி, எப்பவும் எல்லா சீட்லயும் வர்ற மாதிரி ஆப்ஷன் தான். ஸ்ப்ரிங் வந்து உள்ள கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸ்ட்ரா வேல்யூபிள் பார்த்தா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது மாதிரி உங்களுக்கு வெயிட் கேஜி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்து நீங்க எவ்வளோ வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்அப் ஆப்ஷனு கரெக்டாக வரும். இது வந்து எப்பவும் போலதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவிங்க்கு யூஸ் ஆகுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீட்ல வர்ற கம்ப்ளைண்ட் மாதிரி இல்லாம இப்போ கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் போலதான். சைட்ல எப்பவும் வர்ற ஆப்ஷன் தான் சைட்ல வர்ற ரொட்டேட் ஆப்ஷன். இப்போ நீங்க ஒரு 80 kg இருக்கீங்க அப்படின்னா 80 kg இதுல ஆப்ஷனல் வச்சுட்டு இங்க டிஸ்பிளே இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனல் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதுல வந்து 80 kg வச்சுட்டு நீங்க ஆப்ஷன் பண்ணி 80 kg வச்சுட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி புஷ்அப் பண்ற ஆப்ஷன் இதுல நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு எப்போ வர்ற இதே மாதிரி தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாபு வந்து ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்தால் லிவரில் வர்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாபு வந்து லிவரில் வர்ற மாதிரி இருக்கும் ஆப்ஷனு. அது எப்போ வேணாலும் அந்த நாபு ரிமூவ் ஆகியோட போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு போட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாபு கொஞ்சம் பவராக தான் இருக்குது. அட்டன் ரைட்டில் பட்டுன்னு வேறு அடிக்கிற ஆப்ஷன் நல்லா இருக்குது. ஸோ இதில் போயிடுச்சு எதுவோ கெஜெட்ஸ், இதில் எக்ஸ்ட்ரா பேர்ஸ் எதுவோ போயிடுச்சு அப்படின்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ தனியாக வர்ற ஸ்பேர்ஸாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தனியாக வர்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் சீட்டில் வர்ற ஸ்ப்ரிங்கு, சீட்டோட ரேம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வர்ற அந்த பால் வாசர் செட்டுவாங்க, பிளாஸ்டிக் ஃபைபரில் வரும். மொத்தம் 8 பால்ட்ரஸோட சேர்த்து வரும். ஸோ இது 3 ஐட்டம் மட்டும்தான் அந்த சீட்டுக்கு தனியாக கொடுக்குற அசம்பிளி. எங்கேயா இருந்தாலும் தனியாக கொடுக்குற பொருள்னு பார்த்தா அந்த 3 ஆப்ஷன் தான். 3 ஜாமா தான். சீட் ஸ்ப்ரிங் வந்து அதில் 2 வரும். அதே மாதிரி சாக்கப்சர் 2 வரும். பால் வாஷர் செட்டு 1 வரும். ஸோ இது 3 மட்டும்தான் தனியாக கொடுத்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ இன்னும் தேவைப்படுதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.